எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் தக்காளி பழம் தான் பிக்க போகிறோம். பாருங்கள், இது ஒரு லெமன் செடியில் வச்சுருந்தேன். பாரம் தக்காளி தான் இது, கடையில் விற்பாங்களே அது. நல்லா பழுத்து இருக்குது பாருங்கள். ஒரு 6-7 பழம் இருக்குது, எடுத்துக்கலாம். ஒரு 4-5 செடியில் இருக்குது இது மாதிரி, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 பழமும் எவ்வளோ பெருசு இருக்குது. ஒரே செடியில் ஒரு 3/4 கிலோ வந்துருக்குதுங்க. அது காவாடாக இருக்குது, எடுத்துடலாம். அப்படியே ஒரு 2 லெமன் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். லெமன் செடியில் தான் தக்காளி பழம் இருக்குது. இது வந்து இன்னொரு செடிங்க. இது வந்து நாட்டு தக்காளி இல்லை, பாரம் தக்காளி தான். இதுலேயும் நல்லா பழுத்துருச்சுங்க பழம் பாருங்கள். இதுலேயும் ஒரு 5-6 பழம் இருக்குது, எடுத்துக்கலாம். நாட்டு தக்காளி செடியில் ஒரு 4 பழம் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். எல்லாம் போயிடுச்சு, எடுத்துகிட்டு வேற வைக்கணும். இது வந்து கற்பூர வாழைங்க. இது 1.5 வருஷம் ஆச்சு வச்சு, 6 அடி தாங்க வளர்ந்துருக்குது. நல்லா முத்தி போன மரம் தான். அதனால் இப்போ வந்து அது கொலை தள்ளிடுச்சு. 4 சிப்பு கொலை வச்சுருக்குதுங்க. 4 சிப்புலேயும் 10 பழம் இருக்குது. 10 பழமும் நல்லாவே இருக்குது, ஹெல்த்தியாகவே இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் காயெல்லாம். அதனால் அந்த பூ வறுத்து விட்டுட்டாக்கா சீக்கிரமாக முத்தி நம்மளுக்கு பழம் கொடுக்கும். பூ வறுத்துடலாம். பாருங்கள், பூவில் வடை செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது வந்து அரைக்கீரைங்க. இது புது ட்ரே ஆரம்பித்து 2 வாரம் தானே ஆகுது. எல்லாருமே சொன்னாங்க சூடு ஆகிடும், எப்படி இது வருமா கீரைன்னு. பாருங்கள், சூப்பராக வந்துக்குது பாருங்கள் அரைக்கீரை. எல்லாம் ஃபுல்லாக ஒரே மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். தண்ணி தெளித்து வச்சுருக்கிறேன், அதனால் அப்படி இருக்குது. சூப்பராக வந்துக்குதுங்க கீரை. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வந்துக்குது. எந்த ஒரு நோய் இல்லை, எதுவுமே இல்லைங்க. இன்னும் 1 வாரம் கழித்து இந்த கீரையை நாங்கள் எடுத்துருவோம். வந்து 2ஆவது ட்ரிப்பு வந்துருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு எடுத்துட்டோம் நாங்கள் எல்லா கீரையும். சின்ன சின்ன கீரையாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் விட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த கீரை வந்துருக்குது. இப்போ இந்த கீரை எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடுறோங்க. அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரேவில் இருந்த கீரை எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. அது என்ன ஒரு 3 கட்டு வரும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு 7 கட்டு, இப்போ ஒரு 3 கட்டு. ஒரு ட்ரேவுக்கு 10 கட்டு வருங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லாம் கட்டிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் பாருங்கள், 4 கட்டு கீரை கடிச்சிச்சு. இது பச்சை முளைக்கீரை. அதுக்கப்புறம் வாழை மரத்துலேருந்து ஒரு வாழைப்பூ கிடச்சிச்சு. 1 கிலோ பக்கங்கிட்ட நமக்கு வந்து தக்காளி பழம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 லெமனு, 1/4 கிலோ கத்திரிக்காய். இவ்வளவும் நம்ம மாடியில் கிடச்சிச்சிங்க. அது மட்டும் இல்லாத நான் வந்து என் கைப்பட மூலிகை ஆயில், ஏர் ஆயில் வந்து தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வந்து 15 மூலிகை கொண்ட தழையால் நான் வந்து காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாக்கா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு விவரம்லாம் சொல்கிறேன், வேணும்னா வாங்கிக்கலாம்.
இந்த அறுவடை வீடியோவும் இந்த தேங்காய் எண்ணெய் ஏர் ஆயிலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி என்னுடைய சேனலுக்கு லைக் போட சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.